குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கான அப்டேட் தான் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்று இரவு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலை வரை வந்து பார்த்திங்கன்னா அது அதிகாலையாக இருக்கலாம், இல்லை காலை வரைக்கும் இருக்கலாம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களுக்கு பரவலான கனமழை இன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் பகுதிகளில் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மேபி கனமழை ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு முதல் நாளை காலை வரை வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யக்கூடுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏன் தொடர்ந்து ஒரு வாரம் ஆக போகுது, ஆனால் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஈவினிங்க்கு மேலே ஸ்டார்ட் ஆகிற மழை வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து மழை வந்து நின்றுடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனும் நார்மலாகிடுது. காலை எப்போ வந்து சுச்சுவேஷன் நார்மலாகிதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விடியற் காலை வரைக்கும் அதோட மழையோட தாக்கம் இருக்குது. நைட் ஆரம்பிக்குது, விடியற் காலை வரைக்கும் மழை பெய்யுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சுச்சுவேஷன் நார்மலாக இருக்கிறதால லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ மழை வந்து இப்போ இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷனு. ஸோ அதனால் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. மேபி அந்த மழை இரவு தொடங்குகிற மழை வந்து பார்த்திங்கன்னா காலை வரை நீட்டிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் அட்லீஸ்ட் பள்ளிகளுக்கு மட்டுமாவது விடுமுறை தர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வடகடலோர மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அந்த மழை நைட்டு வர மழை காலை வரைக்கும் நீட்டிச்சா மட்டும்தான் ஓகேங்களா. டெல்டாவில் பார்த்தோன்னா மதுரை, சிவகங்கை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான கனமழை சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயின் வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம்ப்பா மழை நாளை காலை வரைக்கும் வருதா என்னன்னு. ஒரு வேளை லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.